சபா என்ன வெயிலுடா. 4 தெரு சுத்த முடியல, முட்டி கிட்டி எல்லாம் வலி வந்துடுதுடா சாமி. அடியே தண்ணி கொண்டாடி. டிவியாவது பாப்போம் நம்ம தலைவர் என்ன பேசுறாருன்னு. உலகவர் ஓவியமே உற்சாக என்ன காவியமே பேசுறாப்புல நெருமலரே உலகமுள்ள புதுநலவே அன்பே அமுதே தலைவர் பேசுறதே வேற லெவல் தான். இனிய தென்றலே அவரு மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மணியே மாணிக்கச் சுடரே என்ன பேச்சு திறமை, என்ன பேச்சு தமிழ் திறமை. அழைக்க தோன்றுகிற இருந்தாலும் ஏய் குப்பைக்காரன் வந்திருக்கான் பாரு, குப்பை அள்ளி போடுறி. அப்ப இப்ப எந்த நாய் விசில் அடிச்சுன்னு இருக்குது? நான் பெற்றதுதானா? ஏய் ஆடுறத நிறுத்துடா. நான் ஆடிட்டே இருப்பேன் நிறுத்து நிறுத்து. வீட்டுக்குள்ள ஒரு தரித்திரம் வந்திருக்கு. என்னால வெளியில தலை காட்ட முடியலடா. தற்குறியோட அப்பம் போறான்னு சொல்லி கண்டவெல்லாம் காரி துப்புறான். என் கட்சிக்காரனே என்னை மதிக்க மாட்டேங்கிறான். அப்ப என் கட்சிக்கு வந்துரு நீ. எது இந்த இத்து போன கட்சிக்கு நான் வரணுமா? ஏய் உனக்கு நம்ம குடும்பத்தோட வரலாறு தெரியுமாடா? உங்க தாத்தா கலைஞரோட இருந்தாரு, உங்க அப்பா நானு ஸ்டாலினோட இருக்கிறேன், நீ உதயநிதியோட இருக்கணும், உன் புள்ள இன்ப நிதியோட இருக்கணும். இதுதான்டா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச கௌரவம். பெரிய கௌரவம்ன்ற கடைசியாக நீ கூட தானே இருந்த. நீ என் கூட வா, உன்னை நான் எங்கேயோ கூட்டு பண்ணி பாட்டுறேன். பாத்தியாடி உன் புள்ள அவன் கூட வந்து நான் சேரணுமா? கூடிய சீக்கிரம் நம்ம அவளை குடும்பத்தோட கொண்டு வந்து நடுரோட்ல நிறுத்திடுவான். இந்த நாய் எனக்கு தான் பிறந்துச்சானே எனக்கு சந்தேகம். அவன் முடியும் அவன் கலரையும் பாத்தியாடி, அவனை பார்க்கவே கன்றாவியா இருக்காண்டி. ஏங்க அவன் எங்க அப்பா மாதிரிங்க, ஏங்க இப்படி தப்பா பேசுறீங்க? உங்க அப்பான மாதிரியா இருக்கான் அவன்? எனக்கு என்ன அவனை பார்த்தா காங்கோ குரங்கு மாதிரியே தெரியுது. யோ என் கர்லிங்கார பத்தி மட்டும் பேசாத, அவ்வளவுதான் உனக்கு. கை நீட்டாத, பெத்த அப்பா முன்னாடி கை நீட்டாத. டேய் டிவிக்கு கூட போடா, 4 காசாவது கிடைக்கும். டிவிக்கு பக்கம் போவாதடா தயவு செஞ்சு. என்ன அப்ப பார்த்தால காசுன்ற உன்னால எனக்கு கூட தான் அசிங்கம். என் பிள்ளைங்க எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க நீ டிஎம்கேல இருக்கேன்னு. மா உனக்கும் சொல்லிட்டேன், இந்த ஆளுக்கும் சொல்லிட்டேன், இந்த தடவை டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும். டேய் தற்குறி, டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதாண்டா நம்ம குடும்ப வழக்கம். அதுதான்டா நம்மளுடைய 6வது கடமை. அப்படி ஏதாவது பண்ணனா நீ முதல் கடமைக்கே இருக்க மாட்ட. ஏய் வாடா பாத்துக்கலாம்டா. பார்த்து வளர்ந்த பையன் நீ ஏன் முன்னாடி எழுத்து பேசுறியா? நீ அதுக்கு யார் ஜெயிக்கிறான்னு வாடா.